என்னுடைய பஸ் நாமத்துக்கு சோத்திரம். குடிக்கிற ஒவ்வொருவரும் இந்த வீடியோவே பாருங்கள் ப்ளீஸ். நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. எங்கள் வீட்லேயும் நல்லா குடிப்பார், சிகரெட் பிடிப்பார். திடீர்னு கேன்சர் வந்துருச்சு. வந்து ஒரு வருஷமாக ஆஸ்பத்திரியில் இருந்தோம். ஆஸ்பத்திரி போகிறதும் வரதுமா ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்போ இறந்துட்டார். அவர் இறந்து 5 வருஷம் ஆகுது. ஆனால் ஆஸ்பத்திரியில் போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வயிறு வலி போன அவருக்கு அந்த லெட்டின் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஓட்டை வழியாக பேக் சைட்லேயே முன்னாடி வச்சுட்டாங்க. ஒரு பைப் மாதிரி வச்சு ஒரு கவர் வழியாக லெட்டின் வரா மாதிரி வச்சுட்டாங்க. அதை வச்சுட்டு ஒரு வருஷமாக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். சோத்திரம். அதே மாதிரி நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க, பாக்கு போடுறாங்க, பிள்ளை போடுறாங்கன்னு சொல்லி போதை பொருளுக்கு அடிமையாகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். இன்னமும் அந்த நிறைய ஜெபிச்சிட்ருப்பேன் வீட்டில் இதுக்காக. அதெல்லாம் ஜெபிச்சு கூட இருக்கிறேன். ஆனாலும் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்க ஏன் நம்ம சொல்கிறதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்கள் வீட்டுக்கும் கஷ்டம், உங்களுக்கு உடம்புக்கும் கஷ்டம். அப்புறம் வீட்டில் இருக்க பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க, அம்மா கஷ்டப்படுவாங்க, மனைவி கஷ்டப்படுவாங்க. உங்களுடைய ஏதாவது வியாதி வந்தால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் இந்த மன வருத்தத்தோடு நான் ஜெபிக்கிறேன். எனக்கே 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதனால என்னை பார்த்துக்கிறாங்க. அதனால கவலை இல்லாமல் இருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பழக்கலாம் மாற்றிடுங்க. உங்களுக்கு வீண் பழியெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க. சந்தோஷமாக வாழறதுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா உங்களை இந்த பூமியில் நல்லபடியாக வாழறதுக்காக படிச்சிருக்காரு. அந்த யோசித்து செயல்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக கழிச்சிக்கோங்க. உங்கள் குடும்பத்தை ஆதரவாக பார்த்துக்கோங்க. மிக்க நன்றி. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நன்றி, சோத்திரம். இயேசுவின் ஜெபிக்கிறேன் நான்.